இன்றைக்கி நாம் கன்னிராசி நேயர்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி முதல் ஜூலை 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 52 நாட்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 4-5 மாதமாக 3க்கும் 8க்கும் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் நீச்ச நிலையில் இருந்தார். வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி 12ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். கன்னி பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசியாக வருங்க. இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவாருங்க. கன்னி ராசிக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் முதல் 2 பாதங்களும் இந்த துர்ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. ராஜதந்திரமுடையவர்கள், அதிகம் படித்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர், கணிதமாக இருக்கட்டும், ஆடிட்டிங், தகவல் தொழில்நுட்பம், அது மட்டும் இல்லாமல் இது போன்ற துறைகளில் அதிகம் பார்த்திங்க அப்படின்னா சாதிக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். அதே போல் நாளுக்கு நாள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா புதுமை விரும்பிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களை. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பணத்தை தேடி அலைய மாட்டாங்க இந்த துர்ராசிக்காரர்கள். பணம் இவர்களை தேடி வருங்க. அதே போல் நுணுக்கமான அறிவுடையவர்களாக இருப்பாங்க. அதே போல் இந்த கோபம், அவசரம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நாளும் இருக்காது. அதே போல் இந்த விவேகம் அப்படிங்கிறது அதிகம் உடையவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள். எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் இந்த துர்ராசிக்காரர்கள். சரி, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்கறதுக்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்க்கலாம். அதாவது நமது பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய்ங்க. ஒரு மனிதனுடைய உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகம் உள்ளவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தாங்க. அதாவது வீரத்திற்கும் தைரியத்திற்கும் காரகம் உள்ளவர் இந்த செவ்வாய் பகவான். ஒரு மனிதர் அதிகார பதவியில் மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய ஒரு பதவியில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா செவ்வாயினுடைய பலம் சிறப்பாக இருக்கணுங்க. அதாவது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உயர்ந்த பதவியில், அதாவது நீதிபதியாகவோ இராணுவ தளபதியாகவோ ஒருவர் இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் சிறப்பாக இருந்தே தீர வேண்டும். அதே போல் முக்கியமாக யூனிஃபார்ம் சார்ந்த துறைகளில், அதாவது போலீஸு, இராணுவம், தீயணைப்பு துறை போன்ற யூனிஃபார்ம் சார்ந்த துறையில் ஒருவர் ஜொலிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கும் செவ்வாயினுடைய அந்த பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பலமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? அதே போல் பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவர் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான். எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டு, விளையாட்டுத்துறையில் ஒருவர் அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும். அதே போல் முக்கியமாக மருத்துவத்துறையில், அறுவை சிகிச்சையில் பார்த்திங்க அப்படின்னா ஒருவர் நிபுணராக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா செவ்வாய் இரத்தக்காரகன். அதே போல் ஒருவர் பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறாரு, அதே போல் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்குதுன்னு அர்த்தங்க.
அதே போல் செவ்வாய்க்கு வேறு பெயர்களும் உண்டு. மங்களன், புஜன், பௌமன் என்று அழைக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆவாருங்க. சரி, இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா 3க்கும் 8க்கும் அதிபதியான, இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா ராசி அடிப்படையில் அவர் பாவியாக வரக்கூடியவர். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே லாபஸ்தானத்தில் நீச்சமாக இருந்தாருங்க. அப்போது கெட்டவன் கெட்டால் கிட்டும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்கும். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தார் லாபஸ்தானத்தில். அப்போது மனசில் கொஞ்சம் தைரியம் குறைஞ்சிருந்திருக்கும் ஒரு 4-5 மாதமாக. அதே போல் வேலையாட்களால் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதே போல் ஆபரண வகையில் வீட்டில் அழகு பொருட்கள் இல்லை விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது காணாமல் போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறதுலாம் இருந்திருக்குங்க. அதே போல் எங்கே போனாலும் ஒரு தடை தாமதங்கள் அப்படிங்கிற இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. 3ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால, தகவல் தொழில்நுட்பத்துக்கு காரகம் உள்ளவர் 3ஆம் அதிபதி அவர் நீச்சமாக இருந்ததுனால ஒரு சில தடைகள், பிரயாணம் சார்ந்த விஷயத்துலலாம் ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு 4-5 மாதமாக. அதே போல் உங்களுக்கு இளைய சகோதரர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறத கொடுத்து வந்திருக்கும். அதே போல் 8ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தார். ஒரு சிலருக்கு ஏதாவது கண்டாதி தோஷங்களாக இருக்கட்டும், அதே போல் திடீர் வழக்குகள், இது போன்ற ஒரு சில பிரச்சனைகளும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் எதுலேயும் ஒரு லாபம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பார். ஏன்னா அவர் லாபஸ்தானத்தில் இருந்ததுனால உங்களுக்கு ஒரு சில செலவுகளை கொடுத்துருந்தாலும் அது லாபமாக முடிஞ்சிருக்கும், உங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வராரு. மனசில் இருந்த பாருங்கள் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கி மனசில் ஒரு தைரியம் அப்படிங்கிறது வந்துடும் ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் இளைய சகோதரருக்கு இருந்த பாதிப்பு விலகிடும் ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் 3ஆம் அதிபதி உங்களுக்கு வேலையாட்களுக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்துருங்க ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் வழக்குகள் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா சாதகமாக முடியும். ஏதாவது வீடு கட்டணும், இடம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு திடீர் செலவு பண்ணணும், பூமி சம்மந்தமாக ஏதாவது செலவு பண்ணணும் அப்படின்னா ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு செலவு பண்ணலாங்க. ஏன் அப்படின்னா பூமிக்காரகன் செவ்வாய் வந்துட்டு விரயஸ்தானத்தில் அமர்வதனால. அப்போது பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 12க்கு போனாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாவிங்க, அவர் மறைஞ்சிருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும், ஒன்றும் கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்காது. அப்போது செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு போன பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பூமி சம்மந்தமாக ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் செவ்வாய் மறைவதனால பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதொரு மாற்றம், எதிர்பாராத ஒரு யோகம், இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாமே இப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. பொதுவாக குரு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா கேது பகவான் கிட்டத்தட்ட 1.5 வருடமாக ராசிக்குள்ளே இருந்தார். அவர் வந்துட்டு ராசியை விட்டு விலகிவிட்டார். அதிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ 10ல் குரு பகவான், 7ல் சனி, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள். அதே போல் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும், 7ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறதுனால. அதே போல் சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது காலம். அப்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அதாவது இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா 7ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவியை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறத கொடுத்து விட்டுரும். அதே போல் சனி பகவான் அந்நிய கிரகம் உங்கள் ராசியை பார்க்கறதுனால யாரெல்லாம் வெளிநாடு போகணும், வெளியூர் போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும். பொதுவாக சனி ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் மனைவி மக்களை பிரிந்து ஒரு முகம் தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யோகமாக இருக்கும். இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சனி பகவான் ராசியை பார்க்கும்போது வேலைப்பளு, கொஞ்சம் வேலையில் அலைச்சல், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உத்தியோக ரீதியாக ஒரு நெருக்கடி, மேல் அதிகாரிகளுடைய தொல்லை, இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது வராது. பொதுவாக கண்டக சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உத்தியோக இழப்பு வரும். ரொம்ப உஷாராக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள். அதே போல் 10ஆம் இடத்துலையும் குரு பகவான் இருக்கார். அதுவும் உங்களுக்கு பழைய பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா ஈசனார் ஒரு 10லே அதாவது இருந்ததெல்லாம் அவ்வளோ சாதகமான அமைப்பு கிடையாது. அப்போது பதவி சார்ந்த விஷயத்தில், உத்தியோகம் சார்ந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கன்னிராசிக்காரர்கள் விழிப்பாக இருக்கணும். குரு 10ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், குரு வந்துட்டு 10ஆம் இடத்துல 2026 ஜூன் வரைக்கும் இருப்பார்.
அப்போது இந்த 2026 ஜூன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து அமர இருக்கின்றாருங்க. இந்த ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து ஜூலை 23ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 நாட்கள் மட்டும் கன்னிராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும். அது எந்தெந்த விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்துட்டு கேதுவை நோக்கி போகிறாருங்க. அந்த ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை அந்த 4 நாட்களும் செவ்வாயும் கேதுவும் ஒரே சாரத்தில் இருப்பாங்க. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு 3ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் கேதுவோடு பயணிப்பதனால வீட்டில் ஆபரணங்கள் அப்படிங்கிறது வைக்கக்கூடாது. இந்த 4 நாட்களில் உங்களுக்கு வீட்டில் ஆபரணங்கள் அப்படிங்கிறது திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விழிப்பாக இருக்கணும் இந்த ஒரு காலகட்டத்தில். அதே போல் ஒரு வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலையாட்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார்கள். வேலையாட்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த ஒரு காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள். அதே போல் விலை உயர்ந்த பொருட்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும். செல்ஃபோன்னால் ஏதாவது திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில். அதே போல் இளைய சகோதரர் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது திடீர் நஷ்டங்கள் இல்லை அவருக்கு ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருந்துக்கணும். அதே போல் செவ்வாய் பூமிக்காரகன் ஏதாவது பூமி சம்மந்தமாக ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுப்பதை தவிர்த்துக்கணும். இந்த ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4 நாட்கள். அப்போது செவ்வாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு போலீஸ்காரவங்க ஒரு மிலிட்ரிக்காரவங்கள்ட்ட இந்த ஒரு காலகட்டத்தில் பகையாகாது கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல் செவ்வாய் வந்துட்டு 8ஆம் அதிபதியாக இருக்கார். இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக வண்டி வாகனத்தில் செல்வது அப்படிங்கிறத தவிர்த்திடணும் கன்னிராசிக்காரர்கள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்காத மாதிரி தெரியுங்க. இந்த 4 நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மன அழுத்தம் இல்லை மன உளைச்சல் அதே மாதிரி ஒரு மன நெருக்கடி இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்து விட்ரும். இந்த 4 நாட்களும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். இந்த நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத ஒரு வழக்குகள் எதிர்பாராத ஒரு பிரச்சனை அதே மாதிரி இந்த மாதிரியான ஏதோ ஒரு சில சங்கடங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விழிப்பாக இருந்துக்கணும். ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து ஜூலை 23ஆம் தேதி வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் மேல் சொன்ன விஷயங்களில் ரொம்ப விழிப்பாக இருந்துக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். அதை மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.